வந்து இதனால பயன்படுவாங்க. இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல நலிவடைந்தோர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 8 லட்சத்துக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மத்திய அரசு ஸ்கீம்ல வந்து நிறைய பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல எல்லாம் வேலை கிடைச்சிருக்கு. மாநில அரசு வந்து அதை இன்னும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை வந்து செயல்முறைப்படுத்தலை. அங்கே ஒரு பொதுக்கூட்ட மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதி நாகர்கோவில் நாகராஜா கோயில் திடல்ல மாலை 4 மணிக்கு வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துகிறோம். இதில் வந்து நம்ம வெள்ளாளர் சமுதாயம், ஆஞ்சல் நாட்டு வெள்ளாளர் மற்றும் வெள்ளாளர் சமுதாயம், சைவ வேளாளர் சமுதாயம், நாயர் சமுதாயம், பிராமணர் சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துகிறோம். சுமார் ஒரு 10,000 பேர்கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதனால வந்து எங்க சமுதாயத்தில் உள்ள நலிவடைந்தோருக்கு வந்து மிக பெரிய அளவில் அரசு வேலைகள், தமிழக அரசுல வந்து வேலை வாய்ப்புக்கான ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து நல்ல பயன்படுவாங்க. எங்களோட கோரிக்கை வந்து மாநில அரசு கண்டிப்பா எங்க சமுதாயத்தோட கோரிக்கையை ஏற்று இதை நிறைவேற்றி கொடுக்கணும். வந்து தமிழக திமுக எதிர்க்கிறாங்க. நம்ம கொடுக்குற கோரிக்கை தான் அரசு வந்து அதை பரிசீலனை பண்ணி முதல்வருக்கும் கோரிக்கையை வச்சிருக்கோம். மாநில அரசு எந்த அரசாக இருக்கட்டும் எங்க சமுதாயத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஜனநாயக நாட்டில் நம்ம கோரிக்கை கொடுக்கறது வந்து நம்ம சமுதாயம் சார்பாக இந்த கோரிக்கையை கொடுக்குறோம். நம்ம வந்து எந்த கட்சிக்கும் எந்த சமுதாயத்துக்கும் எதிர்த்தவங்க கிடையாது. எல்லா சமுதாய நட்பு எங்க இனத்தோட பற்று வந்து எங்களுக்கு இருக்கு. அதனால எங்க சமுதாயத்தில் இருக்கிற நலிவற்ற மக்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாவலா இருந்து எங்க அமைப்புகள் வந்து செயல்படும். எங்க சமுதாயத்துக்கு எங்க சமுதாயம் சார்ந்து முன்னேற்றத்துக்கும் கல்வி வேலை வாய்ப்புக்காக அமைக்கப்பட்டதுதான் எங்க தென்னக மக்கள் இயக்கம். அதுக்கப்புறம் வெள்ளாளர் கூட்டமைப்பில் உள்ள வெள்ளாளர் அமைப்பை எல்லாம் சேர்ந்து என்னை வந்து தலைவரை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த இடபிள்யூஎஸ் வந்து எடுத்து முன்னெடுத்து கொண்டு போறது. எங்களுடைய சமுதாயத்துக்கு எந்த கட்சி ஆதரவா இருக்குதோ அல்லது எங்க கோரிக்கையை யார் நிறைவேற்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம். நாங்கள் எந்த கட்சிக்கும் துணை போக மாட்டோம். எங்களுடைய சமுதாயம் வந்து ரொம்ப நாளாகவே பின்தங்கி இருக்கு. அது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கடந்த பல வருஷங்களாக எந்த அரசும் செவிசாய்க்கல. இந்த செவிசாய்ப்பு எந்த கட்சி எடுத்துட்டு முன் வருதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம். நாங்கள் தென்னக மக்கள் இயக்கம்ங்கிறது எந்த கட்சியினுடைய சார்பிலையும் இல்லை. நாங்கள் வந்து சென்னையில் கன்னியாகுமரி வெள்ளாளர் சங்கத்தின் சார்பாக தான் வந்திருக்கோம். எங்களுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே எந்த கட்சிக்கும் ஆதரவாக இருக்க மாட்டோம். எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த எந்த கட்சி செயல்படுதோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரியும். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம், அந்த மத்திய அரசு கொண்டு சட்டத்தில் மத்திய அரசு வேலைவாய்ப்பு கல்வியில் உங்களுக்கு எவ்வளோ இடம் கிடைச்சிருக்கு, திருப்திகரமாக இருக்கா, இல்லை வேற சமூகத்து ஆளுங்க உங்களுடைய வேலைவாய்ப்பையும் கல்வியும் உரிமையும் பறிக்கிறாங்களா? மத்திய அரசு இடஒதுக்கீட்டில் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாலே சுமார் 170 பேர் அரசு வேலையில் வந்து சேர்ந்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல. வேற மத்திய அரசோட எல்லா இலாக்காலுமே எங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஓசி கேட்டகரியில் இருக்க இடபிள்யூஎஸ்ல நம்ம மக்கள் வந்து பயன்பட்டுருக்காங்க. இல்லை உங்கள் பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி அங்கே வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? உங்களுடைய மக்கள் தொகை மத்திய அரசுடைய இதில் வந்து போதுமான அளவு எங்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை மனசு வச்சாதான், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சாதான் போதுமான சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட அளவாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய அளவு வந்து திருப்திகரமாக இல்லை. அதனாலதான் மாநில அரசு நாங்கள் கோரிக்கை இருக்கோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா வங்கி வேலைவாய்ப்பு இருக்கு இல்லையா, அதில் எக்ஸாம் நடத்தும்போது 18% மார்க் வாங்கினவங்க எஃப்சியில் இருக்கிறவங்க வேலைவாய்ப்பில் போகிறாங்க. 60-65% வாங்கின எஸ்டி சொல்கிறேன், எஸ்சி கூட வேணாம், எஸ்டி பீப்புள்ஸ் வந்து வேலைவாய்ப்பில் வேலை கிடைக்கிறது இல்லை. தேர்வு அந்த மாதிரி இதெல்லாம் வருது. ஓசியில் இருக்க ஃபார்வர்டு கேஸ்ட்லேயே பாவப்பட்ட மக்களுக்கு தான் இது வந்து பயன்படுது. 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கவங்க இதில் போறதில்லை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வந்து ரிசர்வேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓசி 99% எடுத்தும் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஒரு 60% எடுத்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்க மக்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பயன்படுறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் பாடிஸ். எங்கள் சமூகத்திலே வந்து நலிவடைந்தவர்கள் தான் இதில் வந்து பயன்படுறாங்க. தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி முழுமையாக ஆதரிக்கிறாங்க பாஜக. அவங்க
சமுதாயத்துக்கு யார் வந்து எங்க சமுதாயத்துக்கு அதுதான் அவங்க தான் பண்றாங்க. அப்படி நம்ம ஓப்பனா சொல்லலாம், அவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதே தான் எங்க சமுதாயம் சார்ந்த இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நாங்கள் அவங்க ஆதரிக்க போகிறோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய சமுதாயம் நல்லா தானே தவிர கட்சிகள் அல்ல. எங்கள் சமுதாயத்துக்காக நாங்கள் நெடுங்காலமாக போராடிட்டு வரோம். எந்த அரசும் சுயசாய்க்கு இல்லை. அதான் நாங்கள் பல வருஷமா மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கோம். அதை யார் எங்களை செயல்படுத்துறாங்களோ அவங்க பின்னாடி நாங்கள் நிற்போம். இந்த பிராமணி நாயர் அந்த ஜாதி கூட்டமைப்பு அவங்கள உட்பட நீங்கள் தலைவர் சொன்னீங்க. இந்த தமிழ்நாடு பிராமணர் சங்கம் அவங்களாம் ஒரு கூட்டமைப்பு இருக்கிறாங்க. ஆமா, தமிழ்நாடு அகில பாரத பிராமணர் சங்கம் இருக்கு. குலத்துமணி ஐயர்னு ஒருத்தங்க தான் அதுல தலைவர். அவங்க ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எங்க மாநாட்டில் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. நாயர் சமுதாயம் NSS கரையோகம்னு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலே 170 கரையோகம் இருக்கு. அந்த NSS அமைப்பும் ஆதரவு தெரிவித்து அவங்களும் நம்ம மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. உங்களோட நோக்கம் என்ன சார்? எங்க சமுதாயத்துக்கு கல்வி, வேலை இது வந்து எல்லாருக்கும் எங்க சமுதாயத்து இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து இதனால வந்து எல்லாரும் பயனடையணும். அரசு வேலையில எங்க போனாலும் அரசு வேலையில எங்க சமுதாயத்து ஆட்கள் குறைவா இருக்காங்க. இனி வருங்காலங்களில் எங்க சமுதாயத்து ஆட்கள் வந்து நிறைய அளவு எல்லா அரசு துறையிலையும் இருக்கணும்ன்றதுதான் எங்க லட்சியம். இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த தேர்தலை ஒட்டி வந்து பல்வேறு தரத்தில் வந்து கருத்துக்களை வந்து கேட்டு வராங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் நம்ம தமிழக முதல்வருக்கு ஏற்கனவே கோரிக்கைகள் பல முறை கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா முதல்வர் வந்து அதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு நல்ல அறிவிப்பா கொடுப்பாங்கன்னு நம்புறோம். இப்போ மாநாடுக்கு வந்து யாராவது சார் இன்வைட் பண்ணியிருக்கீங்க? ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இருக்கு, எல்லா கட்சியுமே இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் எந்த கட்சி பண்ணலன்றீங்க. இப்போ மாநாடுக்கு எந்த கட்சி வந்து நீங்க கூப்பிடுற மாதிரி ஒரு அழைப்பா இருக்கு? இதுவரை அரசியல் சார்ந்து எந்த தலைவரும் நம்ம அழைப்பு கொடுக்கல. நம்ம சமுதாய தலைவர்களை தான் அழைச்சிருக்கோம். இனிமேல் கலந்து பேசி தான் சமுதாய தலைவர்கள் எடுக்கிற முடிவுல தான் அது இருக்கும். அதே மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நாங்கள் எந்த கட்சியை சார்ந்து இந்த எலெக்ஷன்ல வந்து போகன்றது பொதுக்கூட்டத்தில் இருக்கு. சார், பிள்ளைமா சமூகம், வெள்ளாளர் சமூகத்தில் எஃப்சி கேட்டகரியில் இருக்கீங்க. உங்களை வந்து இப்போ பிசி கேட்டகரிக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை உங்களுக்கு எதுவும் இருக்கா? ஏன்னா நலிவுடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்களே சொல்றீங்க. அப்போ நீங்கள் பிசி கேட்டகரிக்கு மாறினா சந்தோஷமா? அப்படி ஒரு கோரிக்கை 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். 40 வருஷமா எங்களுடைய அமைப்புகள் வந்து பல முதல்வர் பார்த்துட்டோம். இந்திய முதல்வர் கூட முன்னாடி துணை முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சு எங்களுடைய அமைப்புகள்லாம் கோரிக்கை விட்டோம். தேர்தல் நேரத்தில் சரின்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சவரை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எஃப்சியில் இருக்கிறதுனால நலிவுடைந்த மக்கள் நிறைய இருக்கிறதுனாலையும் கல்வியிலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்புலையும் உங்களுக்கு நிறைய பின்னடைவு ஏற்படுது. அதை நீங்கள் முதல்வர்கிட்டையும் சரி மத்திய அரசு ஸ்ட்ராங்காக சொல்லி அதை மிகப்பெரிய போராட்டமாக வலுப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல போராட்டமாக உருவாக்குறாங்கன்னா உங்களை எஃப்சிலேருந்து பிசிக்கு மாற்றாங்க. இப்போ மருத்துவர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பிசிலேருந்து எம்பிசியாக மாறினாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுமையான போராட்டத்தை நீங்கள் உருவாக்கி முன்னெடுத்ததால நீங்கள் வெள்ளாளர் சமுதாயம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிட்டு தான் நிறைய